அடுத்தபடியாக பத்திரிகையாளர் சுபேர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் நம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார். தற்போது விஜயுடன் செங்கோட்டையன் சந்திப்பு நடத்தியிருப்பதால் நமக்கு தெளிவாக தெரிகிறது செங்கோட்டையன் தாவேக்கவில் இணைய போவதாக. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தாவேக்கவுக்கு இது எந்த அளவில் பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் சார்? வணக்கம். அதாவது இப்ப செங்கோட்டையன் தாவேக்கவால் இணையதாக ஒரு செய்தி காலம் போயிட்டு இருக்கு. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்திருக்கிறார். மூத்த அரசியல்வாதி, கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் அங்கு அரசியல் செய்தவர். அவர் திமுகவுக்கு போவார் இல்ல தாவேக்காவுக்கு போவாருங்கிற 2 விதமான குழப்பங்கள் காலம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப அவருடைய இல்லத்தில் சந்திப்பு நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை பாக்குறப்ப என்னன்னா, தாவேக்காவுக்கு ஒரு ஒரு நல்ல வரவாத்தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல செங்கோட்டையன் அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கிற போறான்னு தெரியல. ஏன்னா அந்த நண்பா நண்பிகளுக்கு முதல்ல செங்கோட்டையனை யாருன்னு தெரியணும், செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் தெரியணும், அவருடைய பின்புலம் தெரியணும். அவர்களோடு இவர் எப்படி பயணம் பண்ண போறாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எம்ஜிஆர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், 80 வயது ஆக போது. விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு மீதி உள்ள அரசியல் வாழ்க்கை இவர் எப்படி கடத்த போறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த புதிய தலைமுறை இளைஞர்களோட இவர் எப்படி பயணம் பண்ண போறாரு, அவர்கள் இவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, அவருக்கு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கப்படுறேன். ஆனா இது கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறாருங்கிற மாதிரி தெரிந்தாலும் கூட அவருக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. இப்ப அவர் சார்ந்த அவர் திமுகவுக்கு போகிற பட்சத்தில் அவருக்கு அதே பகுதியில் அரசியல் செய்யக்கூடிய முத்துசாமி போன்றவர்கள், தோப்பு வெங்கடாசலம் போன்றவர்கள் அவருக்கு எதிராக அங்க ஒரு அரசியல் ஆரம்பத்திலிருந்து இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அரசியல். அப்ப திமுக அவருக்கு அவர் அங்க போற பொழுது அந்த அரசியல் நமக்கு இங்க எடுபடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் தாவேக்காங்கிற போது தலைமை பண்புக்கு நம்ம வந்துடலாம், தலைமை இடத்துக்கு வந்துடலாம், 2வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல அவர் போயிருக்கலாம். இப்ப இந்த செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த முடிவுங்கிறது வரக்கூடிய காலத்தில் அவருக்கு எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதா இல்ல சோதனையாக இருக்கிறதாங்கிறது கொஞ்சம் நாளுக்கு பிறகுதான் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். ஆனா இது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுபேஷ்.